சில நேரங்களில் 2 நாள் வீட்டில் இயலாதுன்னு படுத்தா கூட பண்டிகை சாப்பாடு போட்டு கட்டமாக வந்துடும். பொறுப்புகள் கூட இருக்கிறபடியால் நாங்கள் அங்கே போய் அந்த வேலையை செஞ்சுக்கலாமல் கிடக்கு. ஒரு 7 ஆண்டா கூட போய்க்கலாம் இருக்கேன்டா அது உயிர் நம்ம ஏன்னா அதுக்கு நாங்கள் வலிக்கிட்டோம் கட்டாயம் சாப்பாடு போட்டு ஆகணும். நாங்கள் 7ஆம் இருந்தால் கூட சாப்பாடு பண்ணி அன்றைக்கெல்லாம் அவசரமாக யாழ்ப்பாணம் போக வேண்டியதை போயிட்டு வர 8-9 போயிட்டு இப்போ செஞ்சுக்கலாம் அந்த வேலை. பெரிய அளவில் எனக்கு பெரிய உதவி நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் என் உடம்புல தெம்பு இருக்க மாட்டேன் நான் உழைக்கணும் ஒரு கட்டக்கெல்லாம் இருந்தேன்னா. பரீட்சார்த்த முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பன்றி வளர்ப்பானது இலகுவானதாக இல்லை. அன்றைக்கு தாய் நிலத்தின் காப்பரன்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு மறைந்தும் மறையாத கந்தக நெடியை சுமந்தபடி தமது அன்றாடத்திற்காக போராடி வருகிற நிலைமை தாயகமெங்கும் விரவி கிடக்கின்றது. இது மன்னார் பெருநிலப்பரப்பின் பாப்பாமூட்டி பகுதி. இங்கு முள்ளந்தண்டுவடம் பாதிக்கப்பட்ட முயற்சியாளர் ஒருவர் சக்கர நாட்காலியில் சுழன்றபடி வருமானத்தை ஈட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இது அவரின் கதை. ஆனி மாதத்திற்கே உரிய கோடை வெயிலையும் ஓஹோ என்று வீசுகிற காற்றையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சிறிய கடை வாயிலில் கொள்வனவாளர்களை எதிர்பார்த்து காத்திருப்பது வாடிக்கையாகி போக மாற்று ஆற்றல் உடையவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிற உற்பத்தி முயற்சிகளில் தானும் இணைந்து கொண்டு பயணப்பட்டு வருகிறார். வணக்கம் அண்ணா. என் பேர் சதீஸ்வரன். மன்னார் மாவட்டத்தில் பாப்பாமடை என்னும் கிராமத்தில் வசித்து வருகிறேன். இப்போ நான் எந்த குடும்பத்தில் வருமான அபிவிருத்திக்காக என்னால் ஏற்ற அளவுக்கு சில முயற்சிகள் எடுத்து இப்போ சில வேலையை செய்தேன்னா இப்போ நான் இந்த விளக்குமாரை உற்பத்தி பண்ணி இதனூடாக ஒரு 5-6 பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனையில் தான் இந்த முயற்சியை எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த வேலையை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதில் சந்தைப்படுத்துறதுன்ற கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் இருந்தாலும் சில சிக்கலுக்கு மத்தியில் தான் நாங்கள் சந்தைப்படுத்த வேண்டிய இருக்கேன்னு சொன்னால் பெரிய அளவில் செய்து கொண்டு வரார்கள் விலையில் குறைச்சி கொடுக்குறாங்க. நாங்கள் அந்தளவுக்கு விலையில் குறைச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ரெண்டாலும் இதை ஒரு என்ன சும்மா நாங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த தொழிலை கட்டாயம் செய்து கொண்டு இதால் இன்னும் 4-5 பேருக்கு ஒரு சின்ன வாழ்வாரத்தை கொடுக்குறாமான்னு இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வாகனங்கள் விரைந்து செல்லுகிற A32 பிரதான வீதி, அதற்கு அருகில் சிறிய கடை, கடையோடு ஒட்டியதாக தொழிற்பயிற்சி கூடம், அவற்றிற்கு அருகில் ஒதுங்கிக் கொள்ளுவதற்கான சிறிய அறையோடு கூடிய இருப்பிடம், இருப்பிடத்தின் பின் சிறிய தொழில் முயற்சி மையம் என்று விரிகிறது இவருடைய வாழ்விடம். அப்போ நாங்கள் இதை நாங்கள் இப்போ விளக்கமாறு அடித்து கொண்டு இருக்கிறோம். இதில் என்னென்னு சொன்னால் ஒரு 7 பேர் எங்களுக்கு ஒரு தொடர்ந்து இதில் பயணிக்கிறதுக்காக அவைகள் விருப்பம் தெரிவிச்சுக்கணும். இப்போ அவைகளுக்கு என்னென்னு சொன்னால் அவைகளுக்கு பழக்கி அவைகளுக்கு அந்த 7-8 பேருக்கு ஒரு 10 பேருக்கு நாங்கள் பழக்கி அவையில் இதில் விளக்கமாறு அடிக்கக்கூடிய மாதிரி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா காசு வேணும். அதை நாங்கள் வீக்கெண்டுக்கு கூடாக சில விஷயங்கள் அவைகள்ட்ட சொல்லியிருக்கணும். அப்போ அவைகள் ஒழுங்குபடுத்தி தரேன்னு சொல்லி விஷயம் இருக்குது. அப்போ அதால் அந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்குது. நாங்கள் இப்போ என்ன சொன்னால் எங்களால் ஏன்ற விஷயத்தை நாங்கள் இப்போ செய்து அதனூடாக கொஞ்சம் விளக்குமாறு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 விளக்குமாறு 15 விளக்குமாறு அடித்து கொண்டிருக்கிறோம்.
அடித்து இந்த எங்களோட பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு நாங்கள் வந்து அதை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு விளக்குமாறு வந்து எங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேலே முடியுது வந்து நாங்கள் விளக்குமாறு உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதை நாங்கள் கொண்டு கொடுக்குறோன்னு சொன்னால் 250 ரூபாய்க்கு அந்த ரீதியில் தான் நாங்கள் அந்த விளக்குமாறை இப்போ வந்து விநியோகம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ அதான் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் கண்டினியூவாக செய்யணுன்ற விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு அப்படியான விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு உங்களால் சில ஹெல்ப்புகள் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்படியான விஷயங்களுக்கு எங்களுக்கு செய்து தந்தாலும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குமே. ஏன்னா என்னோட சேர்த்து இன்னொரு 10 பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேன் பண்ணுறதுக்காக இந்த வேலையை வந்து நான் வந்து என்னுடைய சரியான ஒரு முயற்சியில் வந்து தான் இந்த விஷயத்தை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ இதோட வந்து இப்போ என்னோட வந்து 2 பேர் இப்போதைக்கு கைகோர்த்து நின்று இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். அதில் வந்து ஒரு தம்பியும் தம்பி ஒரு ஆள் வந்து நின்று என்னோட தொடர்ச்சியாக செய்கிறார். மற்றது அவர் கொஞ்சம் ஒரு டிசேபிள் பேஷண்ட் தான். அப்போ அவரையும் பட்ஜெட்டில் வந்து பழகி கொண்டுக்கிறேன். மற்ற இன்னொரு பொருளை வந்து வேலை செய்கிறோம். அவள் வந்து காலையில் வந்து 8 மணிக்கு வந்தான்னு சொன்னால் அவள் 11 மணிக்கு வீட்டை போயிடுவான்னு சொன்னால் வீட்டில் சமையல் வேலை அப்படி இருக்க அப்படியால் அவள் நேரத்துக்கு போயிடுவாள். அப்போ இந்த தம்பி வந்து என்னோட ரெகுலராக வந்து இந்த வேலையை வந்து செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பழகி கொண்டிருக்கிறார். இப்போ அடிப்படையிலேருந்து பழகி கொண்டிருக்கிறார், பழகி கொடுத்து கொண்டு இருக்கிறார். வருமானத்தை ஈட்டுவதற்காக போராடி வருகிற தன்னை போன்ற மாற்று ஆற்றலுடையவர்களை இணைத்து வீக்கேனுடைய தொழிற்பயிற்சி கூடத்தில் விளக்குமாறு உற்பத்திகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாங்கள் வாழுகிற கிராமிய சூழலில் கிடைக்கிற தென்னமீர்க்குகள், தடிகள் மற்றும் கொள்வனவு செய்கிற தகரங்கள், ஆணிகள் உட்பட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொண்டு சந்தைப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரதேசத்தின் சில பகுதிகளில் இந்த உற்பத்திகள் சந்தைக்கு வருகின்றன. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த விளக்குமாறு நாங்கள் அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சில மூலப்பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கோம்னு சொன்னால் எல்லாம் விலைவாசி வந்து கூடினபடியால் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு கிலோ ஈக்கிலங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 70 ரூபான்னு சொல்லிக்கல அந்த ஈக்கில் எடுத்து தாரத்துக்குரிய ஆக்கள் வந்து அது சரியான விலை குறைவுன்றபடியால் அவையில் கொஞ்சம் அதில் வந்து அக்கறை காட்டுறோமேன்னு சொன்னால் 70 ரூபா ஒரு கிலோ ஈக்கில்னு சொன்னால் ஒரு 5 கிலோ ஈக்கில் குளிச்சா கொஞ்சம் காசு தானோட வரும். அப்போ அதில் மினைக்கட்டு செய்கிற அளவுன்றலாம் அப்படிலாம் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இதை கட்டாயம் செய்யணுன்ற விழிப்புணர்வோட. ஏன்னா சும்மா இருக்கிற ஆக்களுக்கு வந்து இதில் ஒரு பிரயோஜனம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மட்டும் நாங்கள் சந்தைப்படுத்துகிற விஷயம் என்னென்னு சொன்னால் கூடுதலாக இப்போ கொழும்புறத்தில் கொழும்புலேருந்து வாராக்கள் வந்து பொருட்கள் அங்கே கூடுதலாக வளம் இருக்கப்படியால் அவையில் வந்து விளக்கு மாற்ற ஒரு போதிய அளவு விளக்கு மாற்ற கொண்டு வந்து இங்கே வந்து விலையில் வந்து சடுதியான விலையில் வந்து குறைச்சி கொடுக்குறபடியால் எங்களோட பொருள்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது விலையை வந்து சடுதியாக குறைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து 300 ரூபான்னு சொல்லிக்கல வந்து அவங்க வந்து 250 ரூபாய்க்கு இந்த விளக்குமாறு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எங்களுக்கு சந்தைப்படுத்துகிற விஷயம் வந்து சிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா எங்களை லாபம் வந்து கூட பிடிக்கலாமே இருக்குது. என்ன செய்கிறது, நாங்களும் அந்த உற்பத்தியை விநியோகம் செய்யப்பட வேண்டுமாக்காக சில விஷயத்துக்காக குறைச்சி விளக்குமாறு சில இடங்களை குறைச்சி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த அப்படி ஒரு சந்தை பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்றும்படி சில பேர் இங்கே வந்து இன்றைக்கும் ஒரு ஆள் வந்து என்னோட கதைச்சிருக்கிறார், விளக்குமாறு எவ்வளோ குறைச்சி தருவீங்க, நாங்கள் வந்து ஒரு சில கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம்னு சொல்லி அப்படியெல்லாம் கேட்டுக்கணும். அவைகளுக்கு வந்து விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்க வந்து கதைங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு விளக்குமாறு பிடிச்சிருந்தா இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு மேலே 5 ரூபா கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தரலாம்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இப்போ நாங்கள் செய்ய வழிக்கிட்ட இப்போ 1 மாத காலம் தானே. இப்போ எங்களுக்கு இன்னும் வரவேற்பு கொஞ்சம் குறையிருக்கு. நாங்கள் இதை காலப்போக்கில் செஞ்சு கொண்டு இருக்கும்போதுன்னா 4 பேர் அறிமுகமாக எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் சந்தைப்படுத்துறதை கொஞ்சம் கூட பார்க்கலாம். எவ்வளவுதான் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் வருமானம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது. எனவே வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக தான் வாழ்ந்து வருகிற சூழலில் பன்றி வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். மாற்று ஆற்றலுடன் மருத்துவ தேவைகளையும் நிறைவேற்றியபடி பரீட்சார்த்த முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பன்றி வளர்ப்பானது இலகுவானதாக இல்லை. இட அமைவு, சூழலியல் பொருத்தப்பாடு, பராமரிப்பு பணிகள் என்று பல்வேறு சிரமங்களை
எதிர்நோக்கி வருகிறார். அப்போ நான் வந்து ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொரு தொழில்களை வந்து செய்து கொண்டு வரேன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு தொழில் இப்போ திருப்பி இந்த இதை வந்து விளக்குமாறு உற்பத்தி பண்ண மாதிரி எனக்கு இந்த பண்டி கொஞ்சம் வளர்ப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து அதையும் வந்து அந்த யூடியூப் பழைய பார்த்து தான் அதில் லாபம் கிடைக்கும் வருமானம் வரும்னு சொல்லி தான் அதையும் நான் வந்து கொஞ்சம் காலமாக அதை செய்து கொண்டிருக்கேன். ஆனால் என்ன வசதின்னு சொன்னால் அந்த தொழில்களில் வந்து ஒரு தொங்கலுக்கு கரகாண்ட முடியாத காரணம் என்ன சொன்னால் உடலில் ஒரு வலு இல்லாத காரணத்தால் செய்கிறதுக்குரிய ஆர்வங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இந்த சந்தைப்படுத்துகிற மற்றது அந்த அதுகளுக்கு உணவு வந்து நாங்கள் எப்படி கொள்வனவு செய்கிறது மற்றது எனக்கு வந்து என்ன காரணம்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தால் தான் வந்து அதை வந்து சரியான முறையில் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் வந்து தனி தான் என்ன வேலை செஞ்சாலுமே வைஃபோட இது வந்து கொஞ்சம் குறைவேன்னு சொன்னால் நான் சில வேலையில தான் எடுக்கலாம். சில வேலையிலே கொண்டு போகாத கட்டத்தில் வந்து நான் தான் அவ்வளோத்தையும் வந்து கையாண்டு சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கேன். பண்டி வளர்க்குறதுல வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகவே அந்த ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு, இதை என்னென்று செய்யலாம்னு சொல்லி. அப்போ வருமானம் இல்லை, அடுத்தது அதை கொள்வனவு செய்கிறதுக்குரிய காசு கூட இல்லை. நான் சரி யோசித்து பார்த்துட்டு சரி ஏதாவது நாங்கள் ஒன்று செய்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம்னு சொல்லி ஒரு விடாமுயற்சி என்ற கட்டத்தில் தான் இந்த பண்டிகை வாங்கி நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் காலமாக வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதுலேயும் இப்போ வளர்க்கும்போது தான் நல்ல நன்மை தின்மையெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது. வந்து என்னென்னு சொன்னால் பண்டிகை வந்து சாப்பாடு எடுக்கிறது வந்து சாப்பாடு பிரச்சனை வந்து சரியான கஷ்டமாகின்ற இதுக்கு முதல் வளர்த்த ஆக்கள் வந்து எல்லாருமே அந்த கழிவு சாப்பாடுகள் எடுக்கிறதுக்கு எல்லாருமே பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆமீர கடை இதுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, கேம்புக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கேயும் வந்து இப்போ சாப்பாடு நிறைய பேர் வளர்க்குறபடியால் அங்கேயும் வந்து டெண்டர் விட்டு தான் அந்த சாப்பாடு எங்களுக்கு அது அந்த பிரச்சனை கூட சரியான கஷ்டம். அப்போ இப்போ நாங்கள் வந்து கடை வழியை தான் போய் கொஞ்சம் மரக்கறிகள் மற்றபடி வீட்டில் இருக்கிற சாப்பாடுகளை போட்டு தான் இந்த பண்டிகை வந்து வளர்த்து கொண்டு வாரம். இதில் எதையாச்சும் ஒரு முயற்சியில் முன்னுக்கு வரலாம்னு சொல்லி ஒவ்வொரு தொழில்களையும் செஞ்சு. ஆனால் நிறைய தொழில் செஞ்சு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகின காரணம் வந்து இதுதான் உண்மையான பிரச்சனை. வந்து உடம்புல நாளைக்கு 4 நாள் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டோம்னு சொன்னால் அந்த தொழில் வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் எங்களோட வாழ்க்கை வரலாறு ஓடிக்கொண்டு இருக்குது. ஏன்னா திறந்து விட்டோன்னே அங்கே ஓடி பள்ளிக்கூடம் வழியே போயிடுது. போகிறபடியால் இப்போ அன்றைக்கெல்லாம் ஜிஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், இப்போ நீங்கள் இதில் வச்சு பண்டி வளர்க்க இயலாது, ஏண்டா ஊர் மனைக்கு போகுது, மற்றது பள்ளிக்கூடம் இருக்குது, அதால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, நீங்கள் வளர்க்க இயலாது, அப்படி வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் வேறு இடம் பார்த்து வளங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. அப்போ அதால் வந்து கூடிய அளவில் இப்போ என்ன சில நேரங்களில் 2 நாள் வீட்டில் இயலாதுன்னு படுத்தா கூட பண்டிகை சாப்பாடு போட்டிக்கல கட்டமாக வந்துடும். ஏன்னா இன்னொரு ஆள் போய் போட்டுக்க இயலாது. இப்போல்லாம் இப்போ இந்த இதிலெல்லாம் ஒரு கட்டி ஒன்று இருக்குது, இது ஆஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணுறது கூட போய்க்கலாத சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா இந்த பொறுப்புகள் கூட இருக்கிறபடியால் நாங்கள் அங்கே போய் அந்த வேலையை செஞ்சுக்கலாமல் கிடக்கு. ஒரு 7 ஆண்டா கூட போய்க்கலாமல் இருக்கேன்டா அது உயிர் நம்ம வந்து ஏன்னா அதுக்கு நாங்கள் வலிக்கிட்டோம், கட்டாயம் சாப்பாடு போட்டு ஆகணும். நாங்கள் 7 இருந்தால் கூட சாப்பாடு பண்ணி அன்றைக்கெல்லாம் அவசரமாக யாழ்ப்பாணம் போக வேண்டியதை வந்து போயிட்டு வர 8-9 மணியாக போயிட்டு இப்போ செஞ்சுக்கலாம் அந்த வேலை. கடைசியாக நான் வந்து தான் அந்த 9 மணிக்கு 8 மணிக்கு பிறகு போய் அது சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் பஜ்ஜி கிஜ்ஜி போட்டு தான் வீட்டை போய் படுத்தினேன். அப்போ அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறபடியால் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாபம் தரக்கூடிய தொழில் தான், ஆனால் எங்களோட உடல்நிலைக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நிற்கிது பண்ணி இப்போ துறந்து விட்டால் அவளை இங்கே வரும் 13 பண்ணி நிற்கும். இப்போ அங்கே அந்த கொட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, இப்போ அதுக்குள்ளே நிற்கிது. அது இப்போ மழைன்றபடியால் உள்ளுக்கு ஒன்று போய் ஒன்று செஞ்சுக்கலாம், வீட்டால் போகிறபடியால் செய்துக்கலாமல் கிடக்குது. அதால் தான் சில நேரங்களில் சாப்பாடு எங்கே போட்டு போடுறபடியால் இங்கே வரும் பண்டி. இப்போ இந்த மரக்கறியை இப்போ நான் போய் 300 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளுமே 300 ரூபா 400 ரூபா 500 ரூபாய்க்கு பண்டிகை சாப்பாடு போடணும். நானாக தான் இப்போ இதையும் செய்து கொண்டு இருக்கிறேன்.
எல்லாமே என்னுடைய முயற்சி தான் வரையே. ஆனால் முயற்சி ஒரு நேரம் சில நேரம் இதால் சரிக்கிறது அப்படி இருக்கு. விறகு வட்டி போட்டுருக்கிறேன். மற்றது கடைகளுக்கு போய் சாமான் போட்டுக்கிறேன், ஜூஸ் அடிச்சிருக்கிறேன். மற்றது சின்ன வாகனம் எடுத்து அதை வந்து வாடகைக்கு போட்டு அப்படி நிறைய அது சொல்ல இல்லாத அளவுக்கு நிறைய தொழில் செஞ்சுருக்கேன். அவ்வளோ வந்து ஃபெயிலியர் ஆகுன்னு சொன்னால் ஒரு ஆளை நம்பி செய்கிறபடியால் எல்லாமே வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது. கிட்டத்தட்ட பெரிய அளவில் எனக்கு பெரிய உதவி நான் எதிர்பார்க்கலைன்னு சொன்னால் என் உடம்புல தெம்பு இருக்க மாட்டேன். நான் உழைக்கணும் ஒரு கட்டக்கெல்லாம் இருந்தேன்னா அந்தளவுக்கு சொல்லி செஞ்சேன். நான் நிறைய கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலெல்லாம் கடன்பட்டு என்ன மீறியே கடன்பட்டு நான் தொழில் செஞ்சுக்கிறேன். ஆனால் அவ்வளவும் ஃபெயிலியர்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன உடம்பு பிரச்சனையால் உடல்நிலை பிரச்சனையால் அவ்வளோ வந்து அதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போயில கடத்தாக போயிட்டு. அப்போ அப்படி ஒரு பிரச்சனையில் தான் நான் இதை வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா இப்படி ஒரு திட்டம் மட்டும் சரியாக வருமா இருந்தால் கிட்டத்தட்ட லாங் லைஃபாக என் வாழ்க்கை நான் சும்மா இருந்தால் கூடி அதில் வருமானம் வரும். அதை எடுத்து என் குடும்பத்தை கொண்டு விடக்கூடிய அளவுக்கு. உணவு, உடை, உறைவிடம் ஆகிய அடிப்படை தேவைகளோடு மருத்துவ செலவினங்கள் மற்றும் குடும்ப அங்கத்தவர்களுடைய கல்வி உட்பட்ட இதர செலவினங்களை சமாளிப்பதற்காக பொருளீட்ட வேண்டிய தேவை அதிகமாக உணரப்படுகிற நிலையில் நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கிற வழிகளை தேடி நிற்கிறார் இந்த சிறு தொழில் முயற்சியாளர். அப்போ கிட்டத்தட்ட நான் திருமணம் செஞ்சேன் 2013 திருமணம் செஞ்ச காலத்தில் இருந்து இதுவரை காலமும் வந்து நான் இன்னொரு ஆள்கிட்ட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு தான் வாழணும்னு நினைச்சேன்னா. ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு 2 பிள்ளைகளும் இருக்குது. 10 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன். ஆனால் இவ்வளோ காலமும் உழைச்சி என்னுடைய முயற்சியில் வந்து நிறைய தொழில்களை செய்தேன்னா இவ்வளோ காலமும் ஓடிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்னென்னு சொன்னால் என்னோடய உடம்பில் வந்து சரியான வருத்தங்கள் கூடினபடியால் நான் ஒரு ஐடியா என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு உதவியை வந்தால் அந்த உதவியை நான் வந்து பிரயோஜனப்படுத்தோன்றதுக்காக என்னோட ஒரு கருத்து இருக்கேன்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ இது வந்து என்னுடைய சொந்த கடை வந்து இப்போ இந்த கடையில் இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா இந்த கடைக்குள்ள திருப்பியும் போட்டு அதை நான் வந்து வீணடிக்க விரும்பலை. ஏன்னு சொன்னால் என்னால் நான் ஏலான்னு சொன்னால் அந்த கடை மூட வேண்டிய சூழ்நிலையே இருக்குது. அப்போ எனக்கு வந்து என்ன இப்போ வந்து சோலார் திட்டம் ஒன்று ஒரு ஐடியா இருக்குதுன்னா இந்த கடைக்கு மேலே ஒரு 10 லட்சமோ 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு சோலார் திட்டம் ஒன்று எனக்கு ஃபிட் பண்ணி தந்தால் அது வந்து எந்த குடும்பத்துக்கு நான் இல்லாத காலத்தில் கூட அந்த குடும்பத்துக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்தேன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு 10-15 லட்சத்துக்கு ஃபிட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 30,000 காசு அன்னளவாக மாதம் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போ அது வந்து ஒரு நிரந்தர வருமானமாக இருக்குது. வந்து இது வந்து என்னுடைய கருத்து என்னதுன்னா நான் இருக்கிற காலத்தை முடிஞ்சு என் பிள்ளைகள் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறபடியால் அவங்களோட எதிர்காலத்துக்காக இந்த இதை வந்து நான் உங்களை இந்த புலம்பெயர்ந்த உறவுகளிடம் வந்து நான் எதிர்பார்க்கணும். வந்து இந்த விஷயத்தை செய்து தந்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். என்னுடைய கருத்து. இனத்திற்காகவும் இருப்பிற்காகவும் எழுந்து நின்றவர்கள் இன்றைக்கு அன்றாட வாழ்விற்காக மேற்கொள்ளுகிற தொழில் முயற்சிகளுக்கு கை கொடுத்து உதவ வேண்டியது நிலத்தையும் நம் சனங்களையும் நேசிக்கிற மனிதர்களின் கடமையாகும்.